கன்னி லக்னத்திற்கு பணம் தரக்கூடிய கிரகம் எங்க இருந்தா என்னென்ன பலன்களை கொடுக்க முடியும்? காசு பணத்துக்கு ஒரு குறையும் வராது. இந்த தன பாக்கியாதிபதி என்ற அதிகாரத்தை பெறக்கூடிய இந்த சுக்கிரன் காலபுருஷனுக்கு 2-7. அப்ப திருமணமான பின்பு தன பாக்கியாதிபதியாகிய சுக்கிரன் பரணி பூரம் பூராடத்தில் இருந்தால் இவர்களுக்கு மறுமணம் நடப்பதற்கு வாய்ப்பு உண்டு. தேவையில்லாத விஷயத்துல போய் காசு பணத்தை செலவழிக்கிறது இவங்க தான். இப்ப புத்திரக்காரன் குரு போய் சிம்மத்துல பூர நட்சத்திரத்தில் உட்கார்ந்துறாரு அப்படின்னா இவங்க சம்பாதிக்கக்கூடிய அத்தனை செல்வமும் சந்திரன் சுக்கிரன் சார்ந்து இருந்தா இவங்களுக்கு எப்பயுமே மடைதர்ந்த வெள்ளம் போல் செல்வத்தை கொடுத்து கொண்டே இருக்கும். சுக்கிரன் லக்னத்தில் இருந்தா, சுக்கிரன் சூரியன் சார்த்தில் இருந்தா சில நேரத்தில் வந்து குழந்தை பேரு தாமதமாகலாம். ஆனா சுக்கிரன் சந்திரன் சார்த்தில் இருந்தா கன்னியாலக்கணத்துக்கு 5 சுக்கிரன் இருக்கிறது படக்குன்னு டென்ஷன் ஆவாங்க. ஆனா உழைப்பும் உயர்வும் வெற்றியும் இவர்களுக்கு 6 சுக்கிரன். விளைநிலம், செல்வம், ஐஸ்வர்யம், ரத்தினங்கள் எல்லாத்தையும் 9 சுக்கிரன் கொடுக்கும். 10 சுக்கிரன். சுகமே சொல்லு சாமி. சுகமே சொல்க செந்திலையா. கன்னி லக்னத்திற்கு பணம் தரக்கூடிய கிரகம் எங்க இருந்தா என்னென்ன பலன்களை கொடுக்குங்க? நல்ல ஒரு அருமையானது. எப்படின்னா இப்போ எல்லா வீடுகளையும் பார்க்குறோம். கன்னிகாலக்கணம். கன்னிகாலக்கணம் என்பது கடமை தவறாத மனிதர்களை, உயர்ந்த பண்பு, நல்ல பழக்க வழக்கம் உடையவர்களை இந்த உலகத்திற்கு அடையாளம் காட்டுவது அப்படின்னு ஒன்று இருக்குது. இது காலபுருஷனுக்கு 6ஆம் இடம். அதனால் இவங்க சின்சியர் ஒர்க்கர். இதுக்கு பேரை கலங்கரை விளக்கம்னு பேர். திக்கு தெரியாதவனுக்கு வழிகாட்டுதல். அப்போ இவங்களை நம்பி நாம் எந்த இடத்துக்கு போகலாம், இவங்களை நம்பி எந்த ஒரு காரியமும் செய்யலாம். நம்பிக்கைக்குரியவர்கள் அப்படின்றது வரும். ஏமாற்றவே மாட்டான். இந்த புதன் பாருங்க, லக்னாதிபதி புதனே இவங்களுக்கு 10 குடையவராக வந்துடுறாங்க. அப்போ இவங்ககிட்ட தொழில் பக்தியும் இருக்கும், அவங்க செய்யக்கூடிய செயலில் ஈடுபாடும் இருக்கும். நல்ல ஈடுபாடோடு கூடிய ஒரு இது. ஆனா இதனால ஒரு பிரச்சனை குடும்பத்தில் வருது சாமி. குடும்பத்தை கண்டுக்க முடியாது உங்களால. 6ஆம் இடம். இந்த 6ஆம் இடம்னால என்ன செய்யணும்னா இவன் பொண்டாட்டி பிள்ளையில மறந்து வேலை இருக்குது. இதுக்கும் மீனத்துக்கு அப்படித்தான் இருக்கு. ஆமா, வேலை 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 இது இப்படித்தான் இருப்பாங்க. பட்டு ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் அப்படின்றது இவங்ககிட்ட ஜாஸ்தி. ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் என்ன, ஒரு இடத்துல போய் விட்டோம்னா சரி அந்த இடத்த புரிஞ்சு அதுக்கு தகுந்தாப்புல தன்னை வந்து மாற்றிக்கொள்ளக்கூடிய சக்தி கன்னிக்கு உண்டு. ரொம்ப மிகச்சிறந்த காரியவாதின்னு சொல்லணும். இதே தான் அப்படின்னு சொல்லணும், ஏன்னா இல்லாமல் இருக்காது. பட் இவர்களுக்கு வந்து ஒரு தனஸ்தானம் அப்படின்றது யாருன்னா சுக்கிரன் தான். 2 குடையவர் சுக்கிரன். இது வந்து ஒரு சரராசி, ஆனால் ஜடராசி. அப்போ இந்த இடம் காலபுருஷனுக்கு 7ஆம் இடம். இப்போ 2-7 அப்படின்றது இங்கே வருதா? இதே 2 குடையவர் தான் சுக்கிரன் இவங்களுக்கு 9 குடையவராக வருவார். அப்போ இவருக்கு தான் தன பாக்கியாதிபதி என்ற அதிகாரத்தை பெறுகிறார். இந்த தன பாக்கியாதிபதி என்ற அதிகாரத்தை பெறக்கூடிய இந்த சுக்கிரன் காலபுருஷனுக்கு 2-7. அப்போ திருமணமான பின்பு செல்வ செழிப்பை அடையக்கூடிய செல்வ திறவுகள் இவங்களுக்கு திறக்கும். அதில் ஒரு சூட்சுமம் என்ன அப்படின்னா, இந்த சுக்கிரன் தான் 7ஆம் இடமாகிய மீனத்தில் இரட்டைப்படை ராசியில் உச்சமடைகிறார். அப்போ 7ஆம் இடம் இரட்டைப்படை ராசி. 9ஆம் இடம் என்பது இவர்களுக்கு பாக்கியஸ்தானம். அது காலபுருஷனுக்கு 2ஆம் இடம். இப்போ 2ஆம் இடம் காலபுருஷனுக்கு 2ஆம் இடம் இவங்களுக்கு 9ஆம் இடமா இருக்கு. அப்போ தன பாக்கியம் அப்படின்ற ஒரு அமைப்பை கொடுக்குது. தனபாக்கியம்னு என்ன, அள்ளித்தரக்கூடிய அஷ்ட ஐஸ்வர்யத்தையும் கொடுக்கக்கூடியதான் தனபாக்கியம். சூட்சுமம் என்ன அப்படின்னா, கன்னியாலக்கணத்தில் பிறந்தவனுக்கு கல்யாணம் ஆன பின்பு செல்வத்தின் கதவுகள் திறக்கப்படுகிறது. ஆனால் அதை விட தன் மனைவிக்கு மர்மாங்கல்யம் என்பதை செய்தால் இந்த கதவு திறக்கும். மர்மாங்கல்யம் என்ன, அதே மனைவிக்கு மர்மாங்கல்யம் போடணும். போட்டால் லைஃபே அப்படி சேஞ்ச். இப்போ நம்ம உறவுகள்கிட்ட ஒரு கொஸ்டின் வரும், என்னென்ன சாமி கல்யாணம் முடிச்சு 13 வருஷமாச்சு, 15 வருஷம் வருஷமாச்சு, போடலாமா? போடலாம். எங்கே போடலாம்? இல்லை, அது இந்த மர்மாங்கல்யம் எப்போ போடணும் அப்படின்னு ஒரு கணக்கு இருக்கு. இவங்க எப்பயுமே தன் மனைவிக்கு மர்மாங்கல்யம் போடும்போது வைகாசி மாதம் தான் செய்யணும். வைகாசி மாதம் நல்ல தாராபலம் பார்த்து முகூர்த்தத்தில் அழகாக 6 சுமங்கலி பெண்களை வீட்டுக்கு கூப்பிட்டு அந்த சுமங்கலி பெண் தட்டு வச்சு அந்த வீட்டில் பூஜை பண்ணி சுமங்கலி பெண்களுடைய ஆசீர்வாதம் வாங்கியாச்சுன்னா அதுக்கப்புறம் இவங்களுக்கு அடி தூள் கிளப்பிட்டு போயிடும். ஆனால் கோயிலில் போடணும் அவசியம் இல்லை, வீட்டிலே மாற்றிக்கலாம். வீட்டிலே பண்ணலாம். இது பெரிய சுற்றமாக இருக்குது சாமி. வீட்டிலே பண்ணலாம். வீட்டில் பண்ணுறது தான் பெஸ்ட்டு. கோயிலில் பண்ணக்கூடாதுன்னு சொல்ல மாட்டாங்க, ஆனால் வீட்டில் பண்ணுறது பெஸ்ட். இதுதான் இவருடைய செல்வ கதவுகளை திறக்கும் வழி.
சரியா? சரி, இப்போ ரெண்டு குடையவர் சுக்கிரன். இந்த சுக்கிரனுடைய நட்சத்திரம் எங்கே இருக்குது? நம்ம சிம்ம லக்னத்துக்கு 4, 8, 12 தான் 2, 11 குடையவர் சாரம் இருந்துச்சு. இவங்களுக்கு அதே மாதிரி தான் என்ன செய்யுதுன்னா 4, 8, 12 பரணிபுரம் பூராடம் அப்படின்றது 4, 8, 12 தான் இருக்குது. ஆனால் இது தர்ம திரிகோணம், காலபுருஷனுடைய தர்ம திரிகோணம். இங்கே தான் பரணி, பூரம், பூராடம் 3 நட்சத்திரம் இருக்குது. இப்போ இந்த நட்சத்திரத்தில் இந்த சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் யாரெல்லாம் சஞ்சாரம் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தக்கவாறு தான் இவங்களுக்கு செல்வ கதவு திறக்கும். சரி, இதில் லக்னாதிபதி புதனே போய் சுக்கிரன் சாரத்தில் உட்கார்றாரு, பரணிபுரம் பூராடத்தில் உட்கார்றாரு. அப்போ இவங்களுக்கு வருமானத்துக்கு தடையே இல்லை, சம்பாதிக்கக்கூடிய ஆற்றல் இருக்கும். இவங்க எந்த ரூபத்திலையும் பொருளாதாரத்தை அடையக்கூடிய சக்தி, அடையக்கூடிய நிலை இவர்களுக்கு உண்டு. இதில் மாற்றமே கிடையாது. அப்போ புதன் போய் 12 சுக்கிரன் சாரத்தில் உட்காந்துடுறாரு பூர நட்சத்திரத்தில். இப்போ இந்த மாதிரி கலைத்துறையில் மிகப்பெரிய ஃபோட்டோகிராஃபர், சினிமா, நாட்டியம், சங்கீதம், இசை, கலை, இந்த துறையிலையும் உங்களுக்கு நல்ல ஒரு மேன்மை உண்டு. இதே புதன் 4 போய் சுக்கிரன் சாரத்தில் உட்காந்துருக்குன்னா, இந்த புதன் லக்னாதிபதி புதன் அவர் 10 குடையவர் இல்லையா, 4 போய் சுக்கிரன் சாரத்தில் வந்தால் உயர்கல்வி மூலமாக, அப்போ உயர்கல்வி கற்று உயர்கல்வி ஸ்தானங்கள் இருக்கு இல்லையா, கல்லூரி, யூனிவர்சிட்டி, பல்கலைக்கழகங்களில் பணிபுரியக்கூடிய நிலை, அதன் மூலமாக இன்கம் வரும். நீங்கள் பூரத்தில் உட்காந்தா சொல்கிறீங்க, புதனை பூராடத்தில் உட்காந்தா 4ஆம் இடம் தனுசுல. ஏன்னா அது காலபுருஷனுக்கு 9ஆம் இடம். ஓகே, உயர்கல்வி ஸ்தானத்திலிருந்து வரக்கூடிய கல்லூரி பேராசிரியர் அப்படின்ற ரீதியில் இவங்களுக்கு எங்கே படிக்கிறாங்களோ அதே கல்லூரிலேயே இவங்க வேலை பார்க்கலாம். அப்போ உயர்கல்வியும் உத்தியோகமும் அதே இடத்துல வந்துடும். செல்வ செழிப்பை நல்லா கொடுக்கும், வசதி வாய்ப்புகளை கூட்டி கொடுத்துரும். அதாவது காசு பணத்துக்கு ஒரு குறையும் வராது. அதாவது சுகபோகமான வாழ்க்கை இந்த இதில் லக்னாதிபதி புதன் போய் உட்கார்ந்துருக்குது. புதன் உட்கார்ந்தாலும் தனபாக்கியாதி சாரம் வாங்கினதுனால செல்வத்தை நல்லா தரும். இதில் சேதமே எதுவுமே இல்லை. ரைட்டா? சரி, இப்போ லக்னாதிபதி புதன் போய் உட்கார்ந்துடுறாரு. 2 குடையவரே உட்கார்றாரு. இதே 2 குடையவர் சுக்கிரன் அவர் சுயசாரம் வாங்கிடுறாரு. என்னன்னா, இந்த 2 குடைய சுக்கிரன் போய் தன பாக்கியாதிபதியாகி சுக்கிரன் பரணி, பூரம், பூராடத்தில் இருந்தால் இவர்களுக்கு மறுமணம் நடப்பதற்கு வாய்ப்புண்டு, மறு திருமணம் நடப்பதற்கு வாய்ப்புண்டு. அப்படி மறு திருமணம் நடந்துச்சுன்னா, நடக்கும்போது தான் இவங்களுக்கு செல்வத்தின் கதவுகள் திறக்கும். ஆனால் செல்வ செழிப்புக்கு ஒன்றும் குறை கிடையாது. பட் என்னென்னா, சுக்கிரன் வந்து பாக்கியாதிபதி அல்லவா, அப்போ அப்பா என்னென்ன அந்த குடும்பத்துக்கு செய்யணுமோ அதையெல்லாம் இவங்க எடுத்து செய்யணும். ஆமாம் ஆமாம், அது ஒரு விதி. சரியா? இப்போ சுக்கிரன் ஓகே. திருதி 8ஆம் செவ்வாய் போய் உட்கார்ந்துறாருன்னு வைங்க, சுக்கிரன் சாரத்தில் காசு பணத்தை கொடுக்கும். ஏன்னா 8ஆம் அதே 3 குடையவர். அப்போ இவருடைய முயற்சியின் மூலமாக தேடக்கூடிய செல்வத்தை தன் உடன் பிறந்தோராலேயே அது அளிக்கப்படும், அல்லது அதுக்குண்டான சூழல் வரும். இதில் இவங்க கவனமாக இருக்கணும். இப்போ இந்த இடத்துல தான் அவங்க லௌகிக வாழ்க்கையில் மனைவி வந்து இப்போ செவ்வாய் போய் பூராட நட்சத்திரத்தில் உட்காருதுன்னு வைங்க, திருதி 8ஆம் இவருக்கு. ஆனால் இது மனைவிக்கு என்னென்னா தன பாக்கியாதிபதி செவ்வாய் 10 சுக்கிரன் சாரம். அப்போ இவங்க மனைவி ஒரு பெரிய பதவியில் இருப்பாங்க, நல்ல உயர்ந்த உத்தியோகத்தில் இருப்பாங்க. அதன் மூலமாக இவருக்கு செல்வ செழிப்பு வரும். அதை கொண்டு போய் இவங்க கூட பிறந்தவங்களுக்கு புறம் செலவழிச்சா கோபம் வருமா வராது? கண்டிப்பாக. இப்படித்தான் குடும்பத்தில் குழப்பம் வருது. அப்போ இதை கொஞ்சம் கவனிச்சுக்கணும். அப்போ திருதி 8ஆம் போய் செவ்வாய் சாரத்தில் இருந்தால் தேவையில்லாத விஷயத்தில் போய் காசு பணத்தை செலவழிக்கிறது இவங்க தான், உருப்படி இல்லாமல் ஆக்குறது. அப்போ இது கொஞ்சம் அவங்க பார்த்துக்கிடணும். பட் ஆனால் குரு சுகசப்தமாதிபதியாகி குரு போய் இந்த பரணிபுரம் பூராடத்தில் இருந்தால் 7 குடையவர் தான் குரு, ஆனால் புத்திர காரகன் குரு இல்லையா? இப்போ இந்த இடத்துல ஒரு விஷயத்தை நம்ம சொல்லணும். எப்படின்னா, இப்போ புத்திரக்காரகன் குரு போய் சிம்மத்தில் பூர நட்சத்திரத்தில் உட்கார்ந்துறாரு அப்படின்னா இவங்க சம்பாதிக்கக்கூடிய அத்தனை செல்வமும் குழந்தைகளுடைய வளர்ச்சிக்காகவும் குழந்தைகளுடைய மேன்மைக்காகவும் இது நல்லா பயன்படும். அப்போ குழந்தைகள் கூட உயர்ந்த நிலைக்கு வந்துடுவாங்க. 1 4 போய் குரு சுக்கிரன் சாரத்தில் உட்கார்ந்துருக்காரு அப்படின்னா குழந்தைகளுடைய மேன்மைக்கும் கல்விக்கும் சுகபோகத்துக்கும் இது நல்லா போய் சேரும், நல்லாவே இதாகும். 8 போய் வந்து குரு சுக்கிரன் சாரத்தில் உட்கார்ந்தாலும் இது தவறே கிடையாது. ஏன்னா சப்தமாதிபதி தான் அங்கே போய் உட்கார்ந்துருக்கிறாரு, அது மனைவியுடைய கண்ட்ரோலில் இருக்கும்போது நல்லாயிருக்கும். ஆனால் அதில் வேடிக்கை என்னென்னா, புத்திர காரகன் சுக்கிரன் சாரம் பெறும்போது இந்த சுக்கிரன் பாக்கியாதிபதி அல்லவா, இங்கே தான் நம்ம ஒரு விஷயத்தை கவனிக்கணும். இது எல்லா லக்கணத்துக்கும் பொருந்தும், நம்ம இதில் சொல்கிறது தான் நல்லது. இப்போ 5ஆம் இடம்ன்றது முதல் குழந்தை.
7ஆம் இடம்ன்றது 2வது குழந்தை, 3வது குழந்தை 9ஆம் இடம். அப்போ இந்த குரு சுக்கிரன் சாரத்தில் இருக்கும்போது 7க்குடைய குரு 2வது குழந்தையை கொடுத்த உடனே என்ன செய்வான், ஸ்டாப் பண்ணிடுவான். ஆனால் 3வது குழந்தையை இவன் பெற்று கொள்கிறான் என்றால் இவன் வசந்தத்தின் கதவுகள் திறக்கப்படும். இப்போ 3வது குழந்தைகிட்ட தான் சூட்சமம் இருக்கு. அப்போ பெற்றுக்கிட்டா நல்ல செல்வம் செழிப்பு இவனுக்கு உண்டு. இதெல்லாம் வந்து அற்புதமான விஷயம். ஆனால் சனி பகவான் சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் இருந்தால் சாதனையாளர்களை கொடுக்கும். சனி போய் 5 குடையவர் இல்லையா, பஞ்சமாதிபதி பாக்கியாதிபதி சாரம் பெறுவது சிறப்பு. என்ன இங்கே அதே சனி போய் 8ல் போய் நீச்சமாகி சுக்கிரன் சாரத்தில் இருந்தால் கூட வர வேண்டிய வரவுல வந்து ஒரு 1000, அதாவது 1000 மடங்கு வர்றதுல 500 மடங்கு வரும், பாதிக்கு பாதி வரும். ஆனால் சேதம் இல்லை. ஆனால் பஞ்சமாதிபதி சனி சுக்கிரன் சாரம் பெறும்போது நல்ல வசதி வாய்ப்பில், அதுவும் புத்திர ஸ்தானாதிபதி போய் சுக்கிரன் சாரம் பெறும்போது அதே குழந்தைகளுக்கும் குழந்தை பிறந்த பிறகு செல்வத்தையும் அள்ளி கொடுக்கும் அப்படின்றது இதில் இருக்கிறது. அதே மாதிரி 5க்குடைய சனி 12ல் சிம்மத்தில் போய் சுக்கிரன் சாரம் வாங்குவீங்களேன், அவன் பாருங்க மிகப்பெரிய சாதனையாளனாக இருப்பான். அவன் பேரும் புகழோடு இருப்பான். காசு மட்டும் இல்லை, பப்ளிக் ஸ்டேட்டஸில் வந்து பெரிய ஆளாக இருப்பான். ஒரு சாதனையாளன் அப்படின்ற ஒரு வல்லமை வந்து இந்த இடத்துல இவனுக்கு மட்டும்தான் அதை இறைவன் கொடுக்குறான். அதே சனி பகவான் வந்து 6க்குடையவராகி 12ல் உட்காந்து சுக்கிரன் சாரம் வரும்போது இந்த 6ஆம் இடம் 12ஆம் இடம் காலவசனுக்கு 5-11 இவனுக்கு குழந்தைகள் இருக்கும், காசு பணம் இருக்கும், செல்வம் இருக்கும். ஆனால் பொண்டாட்டியோடு இருக்க முடியாது. பொண்டாட்டி ஒரு இடத்துல இவன் ஒரு இடத்துல இருக்கான். இதுதான் இங்கே இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இதை மட்டும் அவன் கவனித்து கோஆப்ரேட் பண்ணிட்டாங்கன்னு போதும். ஏற்கனவே 7க்குடைய குருவே இதாயிடுறார், அட்டமாதிபதி பாக்கியாதிபதி சுக்கிரன், 10க்குடைய புதன். ஆனால் லாபாதிபதி சந்திரன் இருக்கார்ல 11க்குடையவர். அப்போ இப்போ வந்து இப்போ இதில் பாருங்கள், கன்னிகா லக்னம் சந்திரன் லாபாதிபதி, இவர் போய் பரணிபுரம் போராட்டத்தில் உட்கார்ந்துறார். இப்போ நம்ம என்ன வரும், ஜென்ம லக்கணத்திற்கு ஜென்ம நட்சத்திரநாதனே தன பாக்கியாதி வந்துருமா சுக்கிரன். அப்போ சந்திரன் சுக்கிரன் சாத்திருந்தா இவங்களுக்கு எப்பயுமே மடைதர்ந்த வெள்ளம் போல் செல்வத்தை கொடுத்து கொண்டே இருக்கும். அதில் மாற்றமே இல்லை இல்லையா. இப்போ இந்த இடம்னா சந்திரன் தாயார் காரகன், சந்திரன் தாயார் காரகன், தாயார் மாமியார் 2 பேருமே வருவாங்க. ஆமாம், தாயார் காரகன். மாமியார் ஸ்தானம் வந்து 10ஆம் இடம் தானே வரும். ஓகே ஓகே. ஸ்தானாதிபதி இங்கே மாமியாருக்கு சந்திரனுக்கு வேலை இல்லை. தாயார் காரகன் இங்கே இந்த வந்து சரீரக்காரகன் மனோகாரகன். இப்போ இவங்களுக்கு நல்ல ஒரு மேன்மையும் சிறப்பும் லாபமும் நன்மையும் கொடுக்கும். ஆனால் இந்த கன்னியா லக்னத்துக்கு 11ஆம் இடம் என்பது காலபுருஷனுடைய 4ஆம் இடம். இப்போ 4-11 வந்துடுதா. அப்போ சந்திரன் சுக்கிரன் சார்த்து இருந்தால் இவனுக்கு நல்ல ஒரு வசதி படைத்த பெரிய செல்வம் கொடுக்கும். வீடு வாசல் வண்டி வாகனம் சொத்து எல்லாத்தையும் கொடுத்தோம். பட் சூட்சுமம் என்னென்னா, இந்த சுக்கிரன் வந்து இந்த கன்னியா லக்னத்தில் நீச்சமாக இருக்கு. அப்போ கன்னியா லக்னத்தில் ஒரு மூத்த சகோதரி, இவங்க அக்கா அப்படின்னு வச்சுக்கணுமே, ஏன்னா அது பலகால ராசி. அப்போ இவனுக்கு மூத்தது பெண்கள் பிறப்பதுக்கு தான் அதிக யோகம் உண்டு. அப்படி மூத்த சகோதரிகள் இருந்தால் அவங்க வாழ்க்கைக்கு பூரா இவன் தான் அவங்க வாழ்க்கையை சீர்படுத்தணும் அப்படின்ற ஒரு சூட்சுமம் மட்டும்தான் இதுக்குள்ளே இருக்குது. அப்போ இப்படித்தான். ஆனால் 12க்குடைய சூரியன் கவலையே இல்லை. சூரியன் 12ல் இருந்தால் யோகம்தான், 4ல் இருந்தால் யோகம்தான், ஆனால் 8ல் இருந்தால் யோகம்தான் உச்சம். அப்போ எந்த ஒரு கிரகமும் இந்த சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் போய் உட்காரும்போது இல்லை என்று மறுப்பதில்லை, நல்லாவே செய்யுது. அப்போ 2க்குடையவர் சுக்கிரன், 6க்குடையவர் சனி, 10க்குடையவர் புதன், ஆனால் 11க்குடையவர் சந்திரன். இப்போ 2, 6, 11 தன லாபம் அப்படின்னு வரும் இல்லையா. தன லாபம் அதாவது தடையற்ற செல்வத்தை கொடுப்பது 2, 6, 11. இப்போ இந்த 2க்குடையவர் சுக்கிரன், 6க்குடையவர் சனி, 11க்குடையவர் சந்திரன். சரியா. இப்போ இந்த 3ஐயும் கொள்வோம், சுக்கிரன் சந்திரன் சனி. இப்போ இவங்க ஒன்றுக்குள்ள ஒன்று, சனியோட வீட்டில் சந்திரனுடைய நட்சத்திரம் அப்படின்றது திருவோணம் இருக்குது, சுக்கிரனுடைய வீட்டில் சந்திரன் நட்சத்திரம் ரோகிணி இருக்குது, சந்திரனுடைய வீட்டில் சனியோட நட்சத்திரம் பூசம் இருக்குது. இப்போ திருவோணத்திலோ ரோகிணியிலோ பூசத்திலேயோ ஏதாவது ஒரு கிரகம் இருந்தால் இவர்களுக்கு, அப்போ இந்த இடத்துல யார் இருக்கணும், லக்கணாதிபதி இருக்கலாம், தனஸ்தானாதிபதி இருக்கலாம், ஏன் விரையாதிபதி கூட இருக்கலாம். அப்படி இருந்தால் இவர்களுக்கு செல்வத்தை அள்ளி தந்துவிடும்.
இதுதான் சூட்சுமம். சூப்பர் சாமி, சூப்பர் சூப்பர் சூப்பர். சுக்கிரன் லக்னத்தில் இருந்தால், லக்கணத்தில் சுக்கிரனாலே நீச்சம் தானே ம், இல்லையா? ஆனாலும் தனபாக்கியாத சுக்கிரன் லக்கணத்தில் நீச்சம் அப்படின்றது, இப்போ அப்பா வழி பிறந்த அத்தைமார்கள் இருக்காங்கல்ல, ம், இவங்க யாருடைய வாழ்க்கையை அது அங்கே பாதிச்சிடும். இந்த கன்னியா லக்கணத்தில் பிறந்தாலே இது உண்டு. ஆனால் தகப்பன் வழி பிறந்த உடன் பிறந்த அத்தைமார்களுடைய வாழ்க்கை. ஆனால் சுக்கிரன் நீச்சம்தான். ஆனால் ஆக்டிவேஷன் நல்லாயிருக்கும். சுக்கிரன் சூரியன் சாரத்தில் இருந்தால் சில நேரத்தில் வந்து குழந்தை பேர் தாமதமாகலாம். ஆனால் சுக்கிரன் சந்திரன் சாரத்தில் இருந்தால் எல்லாத்தையும் நிறைவாக கொடுத்துரும். அப்போ செல்வ செழிப்புக்கு இங்கே ஒன்றும் குறை இல்லை. ஆனால் சுக்கிரன் செவ்வாய் சாரத்தில் இருக்கும்போது தான் தான் சேர்த்த பணத்தை பின்னாடி வைத்திய செலவுக்காக செலவழிக்க வேண்டியிருக்கும். சுக்கிரன் செல்வத்தை கொடுத்துருவார், பின்னாடி உடல்நல குறைவுக்காக அதே செல்வத்தை செலவழிக்க வேண்டியதான் இந்த லக்கணத்தில் சுக்கிரன். அப்போ 2ல் சுக்கிரன் சரராசி ஆட்சி பெற்ற வீடு. அப்போ மனைவி அங்கே மகிழ்ச்சியாக இருக்க இருக்க இவனுக்கு செல்வம் தான். ஏன்னா அது காலபுருஷனுக்கு 7ஆம் இடம். அதே சுக்கிரன் 3ஆம் இடத்துல இருக்கான். மிகப்பெரிய பொறியியல் வல்லுநர்கள் பூரா பாருங்க, பயோடெக்னாலஜியில் இருக்க ஆட்கள் பூரா இவன் தான். பயோடெக் இந்த இதில் வந்து அதே மாதிரி இன்ஸ்ட்ருமெண்டேஷன், அப்புறம் அந்த நீருக்கடியில் மெரைன் இன்ஜினியரிங் இருக்கு இல்லையா, இதெல்லாம் இதுக்குள்ளே தான் இருந்து வருது. அப்போ 3ல் சுக்கிரன் நல்ல ஒரு அற்புதமான அறிவும் திறமையும் இவங்களுக்கு உண்டு. அதில் மூலமாக அவங்களுக்கு காசு பணத்தை கொடுக்கும். ஆனால் என்ன, 3ஆம் இடம் சகோதரஸ்தானம். சுக்கிரன் இவனுக்கு பாக்கியாதிபதி. அப்போ 3ஆம் இடத்துக்கு சப்தம விரையாதிபதி சுக்கிரன். அப்போ அந்த உடன் பிறந்தவருடைய நலனுக்காக இவன் கொஞ்சம் பணத்தை செலவழிக்க வேண்டியது இருக்கு. யாருக்கோ செலவழிக்க உடன் பிறந்த செலவழிச்சு. 4ல் சுக்கிரன். 4ல் சுக்கிரன்றது திக்பலம். அதுவும் இது தனுசு. காலபுருஷனுக்கு 9ஆம் இடம். அப்போ கேட்கவே வேண்டியதில்லை. தாயையும் தகப்பனையும் தான் சம்பாதிக்கக்கூடிய சொத்தில் வச்சு அழகு பார்க்கக்கூடியவனுக்கு 4ல் சுக்கிரன். இந்த இடத்துல அம்மா அப்பாவை 2 பேர்த்தையும் வச்சு அழகு பார்ப்பான். அள்ளி வசதிவாய்ப்புகளை உருவாக்கி விட்டு அவங்கள அதில் சந்தோஷப்படுத்திடுவான். இது ஒரு அற்புதமான இடம். 5ல் சுக்கிரன் கலைத்துறை அப்படின்றதுல இவங்க மிகப்பெரிய நிபுணனாக இருப்பாங்க. 5ல் சுக்கிரன் இருக்கிறது செய்துள் நீங்கள் இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டு, சினிஃபீல்டு, ஃபோட்டோகிராஃபி, டெக்னாலஜியில் இருக்கவங்க பூரா பாருங்கள் 5ல் சுக்கிரன் நல்லா வேலை செய்யும். கன்னியா லக்னத்துக்கு 5ல் சுக்கிரன் இருக்கிறது குழந்தை செல்வத்தை நல்லா கொடுக்கும், மகிழ்ச்சியான வாழ்க்கை. அது மகரம். இவனுக்கு 5ஆம் இடம், அது காலபுருஷனுக்கு 10ஆம் இடம். அப்போ அற்புதமான நிலை. 6ல் சுக்கிரன் விடாமுயற்சி, நல்ல வெற்றிகரமான வாழ்க்கை. இங்கே தான் 6ல் சுக்கிரன் இருக்கும், பொண்டாட்டியோட நல்லா ஒத்து போகணும். ஏன்னா கொஞ்சம் கான்ட்ரவர்சியெல்லாம் போகணும், படக்குன்னு டென்ஷன் ஆவாங்க. ஆனால் உழைப்பும் உயர்வும் வெற்றியும் இவர்களுக்கு 6ல் சுக்கிரன் கொடுக்கும். 7ல் சுக்கிரன் இது ரெட்டப்படை ராசி, உச்சம். நம்ம சொன்ன ஆரம்பத்தில் சொன்ன மருதாளி போடணும்னு சொல்லணும் இல்லையா, மருமாங்கலி தானம் பண்ணிட்டா உயர்வு. ஆனால் 7ல் சுக்கிரன் இருக்கவனுடைய இந்த கன்னியா லக்னத்தில் வந்து 7ல் சுக்கிரன் இருக்குன்னா இவனுக்கு பேர், அதாவது நிறைய காசு இருக்குது, மனைவியுடைய மனநிலையை புரிஞ்சுக்கிட்டு நடக்கணும்ல, அதை மட்டும்தான் இவங்க பார்த்துக்கிடும். பார்த்தா இவங்களும் வாழ்க்கை நல்லாயிருக்கும். 8ல் சுக்கிரன், இவர் சுக்கிரன் போய் 8ல் இருக்கலாம், இவங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை. என்ன, இங்கிட்டு தகப்பன் வழி வந்ததையும் தான் சம்பாதிச்சதையும் யார்கிட்டையாவது கொடுத்து ஏமாந்துடக்கூடாது. இப்போ அப்பாவளி வந்த சொத்தையும் சரி, தான் சம்பாதிச்சதும் சரி, வீணாக எதுலையாவது கொண்டு போய் போட்டு ஏமாந்துடக்கூடாது. இது மட்டும்தான் 8ல் சுக்கிரன் யோசிக்கணும். 9ல் சுக்கிரன் ராஜராஜேஸ்வரி அம்சம், லக்ஷ்மி கடாட்சம், மகாலட்சுமியுடைய, அதாவது லலிதாவுடைய அற்புத சக்தி இங்கே தான் இருக்குது 9ல் சுக்கிரன். அப்போ மகாலட்சுமியுடைய அம்சம் கேட்க வேண்டாம். அவனுக்கு நல்ல வீடு, விளைநிலம், செல்வம், ஐஸ்வர்யம், ரத்தனங்கள் எல்லாத்தையும் 9ல் சுக்கிரன் கொடுக்கும். 10ல் சுக்கிரன், அதாவது அது ஒரு ரெட்டப்படை ராசி. இந்த சுக்கிரன் மிதுனத்தில் இருந்துச்சுன்னா, சுக்கிரன் முதல் வந்து காமத்தின் கோள் தான். இவங்களுக்கு கொஞ்சம் இந்த காமாந்த சிந்தனை ஜாஸ்தியாக இருக்கும். இந்த விருச்சியத்தில் சுக்கிரன் இருக்கவனுக்கும் மிதுனத்தில் சுக்கிரன் இருக்கவனுக்கும் கொஞ்சம் இருக்கும். அது இயல்பு தான். அதை வந்து நம்ம, ஆனால் அவன்கிட்ட நாலேஜ் நல்லாயிருக்கும், செய்தொழில் மேன்மை. அப்போ 9 கூடவே 10ல் வந்து உட்கார்றாரா, அப்போ தர்ம கர்மாதிபதி அப்படின்ற ஒரு யோகத்தை மிக சிறப்பாக கொடுத்துரும், யோகத்தை கொடுத்துரும். ஒரே நேரத்தில் பல நிலைகளை இயக்கக்கூடிய சக்தி. நிறைய பிரான்ச்சஸ் மாதிரி வச்சுருக்கேன், அல்லது 2 நிலையை ஒரே நேரத்தில் ஆப்ரேட் பண்ணக்கூடிய சக்தி இவங்களுக்கு உண்டு. அதனால் நல்லாயிருக்கும். கடகத்தில் சுக்கிரன் 11ஆம் இடம், தன பாக்கியாதிபதி 11ல் உட்காந்தா அது நேச்சுரலாக காலபுருஷனுக்கு திக்பலம்.
என்ன ஃபேண்டாஸ்டிக், அதில் ஒன்றும் குறையில்லை. இந்த இடத்துலையும் நம்ம ஒன்று கவனிக்கணும். எப்படின்னா, இப்போ அந்த சுக்கிரன் போய் 11ல் உட்காந்துடுறாரு. இது லாபஸ்தானம். தனபாக்கியாதிபதி லாபத்தில், சனி சாரம், சனி பஞ்சமாதிபதி, 6க்குடையவர், ஒரு குறையீர்கள். ஆனால் அந்த இடத்துலையும் இவன் சேர்க்கக்கூடிய சொத்துக்களுக்கு ஏதாவது ஒரு இடைஞ்சல் வரும். அதை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். ஏதாவது இடைஞ்சல். இப்போ இதில் என்னன்னா, சுக்கிரன் சனி சாரத்தை வந்து அது கடகம் ஒரு சொத்து வாங்குறான்னு வைங்களேன், பின்னாடி இந்த ரோடு போடுறதுக்காக கவர்மெண்ட் அளந்து பாருங்க, சொத்து மதிப்பை குறைச்சு அப்படி சூழல் இதில் வரும். அதில் கொஞ்சம் பார்த்து எடுத்துக்கணும். ஆனால் நல்ல வசதி வாய்ப்புகளை கொடுக்கும். 12ல் சுக்கிரன் உலகத்தில் எந்த நாட்டில் வேணாலும் போய் உட்காரலாம், எந்த நாடு. ஆனால் ஆடம்பர செலவு நிறைய இருக்கும். வருமானம் தானே செலவு பண்ண முடியும். ஆடம்பர செலவு வந்துட்டு போகுது, அது என்ன இருக்கு. ஆனால் ஆடம்பர செலவு அது கடை வாங்கி பண்ணிடக்கூடாது, அது கொஞ்சம் ஏன்னா 12ல் சுக்கிரன் வந்து கொஞ்சம் ஆடம்பர செலவு இருக்கும். அதை மட்டும் கொஞ்சம் கவனிச்சுக்கிட்டாங்கன்னா வாழ்க்கை மிகப்பெரிய பிரகாசத்தை தரும். நிச்சயமா சாமி. சரியா? நெஞ்சார்ந்த நன்றிகள், சுகமே சொல்லுவேன் சாமி. வாழ்த்துக்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி.